2014ஆம் ஆண்டில் உதயமாகிய இந்த அறக்கட்டளை 2024ஆம் ஆண்டில் இன்று 10 ஆண்டுகளை கடந்து வந்து கம்பீரமாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது, எந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கத் தொடங்கியது, அந்த இலக்கை தொட்டுவிடும் முழு முயற்சியோடு இதுவரை மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இது சாதாரண முயற்சி அல்ல, ஓர் இமாலய சாதனை முயற்சி. நெஞ்சில் திரளும் நேர்கொண்ட பார்வையில் இருந்தால் மனிதனது தலைவரில் தகத்தெறிந்து நடைபெறலாம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த ஆரம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை. இந்தியாவில் பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் நிதியின்றி தவிர்த்து வருகின்றன என்பது ஒரு புள்ளி விவரம். இத்தகைய சூழலில் ஓர் அறக்கட்டளை 10 ஆண்டுகளாக சமூகப்படி செய்து மக்களின் மகத்தான ஆதரவுடன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த சமுதாயத்தின் மீது மக்கள் மீது ஆரம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை அடிப்படை காரணம். ஆரம் செய்ய விரும்பும் அறக்கட்டளையின் மக்கள் பணி என்பது எளிமையான மற்றும் அனைத்து மக்களின் உடல் நலன், மனநலன், கல்வி நலன், கற்பித்தல் நலன், சமூக நலன், சட்ட நலன், வேலைவாய்ப்பு நலன், கிராம நலன் என்று பல்வேறு வகை நலன்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாகும். ஒரு தேர்ந்த அரசின் மீது மக்களுக்கு உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை போல தேர்ந்தெடுத்த பல சமூக பணிகளின் வழியாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற அறக்கட்டளை தான் இது. இவ்வறக்கட்டளையில் சமூக மக்கள் பணிகளை பட்டியலிட்டு விவரித்து சொல்ல நேரம் போதாது. இருப்பினும் அறக்கட்டளையின் பணிகளை உங்களின் பார்வைக்கு படைப்பது எங்கள் கடமையாகும். இரத்த தானம். அறக்கட்டளையின் இரத்த தான பணி என்பது அன்றாட வாழ்க்கையில் அவசர தேவை என உறுதி கொடையாளர்களை தேடி அலைவோர்கள் பதித்தல் வகையில் தற்போதைய டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்ப இரத்த தானம் பெறுவதை எளிமைப்படுத்தி இருக்கிறார். அறக்கட்டளையின் இணையதளம் சென்று இரத்த தான பிரிவில் இரத்த வகை, மாவட்டம் ஆகியவற்றை சொருக்கினார் போதும் இரத்த தானம் தருவோர் பற்றிய விவரங்கள் ஒரு நொடியில் உங்கள் கண்முன் தெரிந்து நிற்கும். நீங்கள் பயன்படுத்தும் வகை. இரண்டாவதாக சட்ட உதவி. சாமானிய மக்களுக்கும் சட்ட உதவி கிடைக்கும் வகையில் ஒரு இலவச சட்ட ஆலோசனை மையத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான சட்ட ஆலோசகர்கள் துணையோடு அனைத்து மக்களுக்கும் சட்ட உதவிகள் என்ற சமூக பணியை செய்து வருகிறது இந்த அறக்கட்டளை. மூன்றாவதாக இலவச வேலைவாய்ப்பு. படித்து முடித்த இளைஞர்கள் இனி தங்களுக்கான வேலையை எப்படி தேடுவது என்று தெரிந்து நிற்கக்கூடாது என்பதற்காக அறக்கட்டளையின் இணையதளத்தில் வேலைவாய்ப்பு பிரிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு சுருக்கில் அவரவர் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புக்கான விவரங்கள் அவர்கள் கண்முன் வரும் வகையில் ஓர் அற்புதமான பணியினை அறக்கட்டளை செய்து வைத்திருக்கிறார். மேலும் ஆஸ்மாவின் வழியாக கிராமத்தோடு ஆங்கிலம் என்ற கட்டணமில்லா ஆங்கில பயிற்சி பணி மற்றும் ஆஸ்மாவின் வழியாக இளைய தலைமுறையினருக்கான மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம்கள் என்று அறக்கட்டளையின் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக சமுதாய நலனுக்காக உதவிடும் வகையில் உழைத்துக் கொண்டிருக்கும் சமூக சேவகர்களை, நல்லாசிரியர்களை, சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து ஆரம் விருது என்ற பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. எந்த சமரசத்திற்கும் உட்படாமல் ஆழ்ந்த அறிவோடு தேர்தல் நுட்பத்தோடு அறக்கட்டளையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த ஆரம் விருது பெறுபவர்கள். தூத்துக்குடி என்றால் முத்து நகரம் என்று சொல்வார்கள். கும்பகோணம் என்றால் கோயில்வி நகரம் என்றார்கள். மாங்காய் நகரம் என்றால் சேலம், தேங்காய் நகரம் என்றால் பொள்ளாச்சி. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ஊரை சொல்லி உள்ளலாம் போகிறாங்க. எல்லா ஊரும் ரொம்ப நேரம் போகும். ஆனா சென்னை என்றால் ஒரு
சிங்கார சென்னை, கலைஞர் நகரம் அப்படிலாம் சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கூட, திருச்சிக்காரங்க திருச்சியில் மட்டும் இருப்பாங்க, மதுரைக்காரங்க மதுரை மட்டும் இருப்பாங்க. சென்னையில 38 மாவட்டத்தை சேர்ந்த அறிவாளிகள், தன்னம்பிக்கையாளர், உங்கள் வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரே ஊர் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஊர்ல இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ பொழுதுபோக்கு அம்சத்துக்காக யாரும் வரல. இந்த இடத்துல இந்த மேடைக்கு வந்து அவங்க விருது வாங்கும் போது மட்டும்தான் நம்ம கை கட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த அரங்கத்துக்குள்ள வந்தாலே அவர்கள் வெற்றியாளர்கள் தான். அத்தனை பேருக்கு வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், ஏதோ ஒரு விதத்தில் நீங்க வெற்றியாளராக இருந்தனால்தான் இங்க வரணும். அதற்காக உங்களுக்கு நம்மளே கைவிக்கணும், நம்மளுக்கு நம்மளே தான் பாராட்டிக்கணும். நீ காலம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோடு இருக்கு. உங்க பதட்டத்தை பார்க்கறது எனக்கு பதட்டம் முடிச்சு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா எந்த மேடை போனாலும் கலந்து மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த விழாவும் அப்படித்தான். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை ஒரு துறை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் எல்லா துறையில் உள்ளவர்களும் வெற்றியாளர்கள், ஒவ்வொரு துறையிலும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு வெற்றியாளர் இருக்காங்க. அவங்களை வெளிக்கொண்டு ஆண்டுதோறும் இந்த சிறப்பான பணியை செய்ய மரியாதைக்குரிய நல்லமணி அவர்கள் நம்ம ஆசிரியர்கள் வந்து நிரம்ப ஐஎஸ்ஐ சான்றிதழ் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் வழங்கி பெரிய நன்னன்றி பெற்றுள்ளவர். இல்லைன்னா சிறப்புட எத்தனையோ விருதுகள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு பேரு விருது அடக்கத்துல உள்ளவராக. ஆனா அந்த அரங்கு முழு நெஞ்சிருப்பதற்கு காரணம் சரியாக நெறியாக ரொம்ப நேர்த்தியாக செய்வதனால்தான் அந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை விட்டு சில பேர் வந்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு பாராட்டுதல். ஒரு வாசகம் சொல்லுவாங்க, முதல்வனோடு இரு இல்லாட்டி முதல்வனாக இருக்குமா. அப்படியாப்பட்ட அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை இணைந்திருந்து அந்த விருது வாங்குவதே ஒரு தனிப்பெருமை. அதுக்கு முதல்ல பாராட்டுதல். வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டு சும்மா கொஞ்ச நேரம் இந்த விருதை வாங்கிட்டு போய் வீட்டுல இருக்கும்போது உங்க குழந்தை கேட்கணும், இந்த விருது எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வேகமாக வரத்துன்றதுக்காக நாங்க அவருமே கடுமையான உழைப்பாடு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த அரங்கத்துக்குள்ள வருவதற்கே வெற்றி சொன்னேன். சேலம் பக்கத்தில் இருக்க இளம்பிள்ளை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல கடுமையா உழைப்பின் மூலம் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒரு வெற்றியாளராக ஜெயிச்சிருக்கதா அறிவு தம்பி சதீஷ் அவர்கள். அதுவே ஒட்டுமொத்த விருது அவர் கொடுத்த மாதிரி ஒரு சிறப்பு. அது நிரம்ப சொல்லுவோம். அந்த விருது எதுக்காக இருப்ப நம்ம வந்து பேசி உங்களை போராடிக்க விரும்பல. இன்னும் நீங்க வேகமா ஓடணும், சோர்ந்துட கூடாது, சலிப்பாயிடக்கூடாது. உங்க துறையில எதிர்பார்க்கிற ஆசிரியர் துறை தானே. அப்ப எந்த தொழில் நீங்க சலிப்பாயிடக்கூடாதுக்காக இன்னும் வேகமாக ஓடுவதற்கு நிரம்ப விருதுகளை வாங்கி உங்க இல்லந்தோறும் நிரப்புவதற்காக இது தொடக்கம். அதற்காக சொல்வது உங்க வேகத்தை கூட்டுவதற்காக சின்ன டானிக்கு தான் இந்த அறம் செய்ய விருப்பு அறக்கட்டளை விருப்பு. எப்பவுமே சந்திரபாபு கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? நான் தான். என்னங்க சொல்றீங்க? என்ன எனக்கு பிடிக்கலன்னா மித்தாலும் எப்படி பிடிக்கும்? அது போலதான் உங்களை நீங்களே பிடிச்சிக்கிறதுக்கு, உங்களை நீங்களே கண்ணாடி உங்களை நீங்களே ரசிப்பதற்கு விருது. நானும் நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு கைத்தட்டி வருவதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அதனால நான் 12 மணிக்கு ஒரு கேள்வி பரிசு பிடிச்ச மாதிரி நான் 3 மணிக்கு போயிடுவேன். எனக்கு எத்தனை தான் நானும் கைத்தட்டி கேட்குவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, உங்க நண்பருக்கு மட்டும் மேடைக்கு வந்து விருது வாங்கும்போது கைத்தட்டுவதோடு இல்லாம எல்லாருமே மேடைக்கு வரும்போது உங்க வீட்டு பிள்ளையாக அவங்க உற்சாகப்படுத்துங்க. நிரம்ப விருது இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த விழாவுக்கு போறோம், பொழுது போக்குவதற்காக இருக்கும், இது பொழுது ஆக்குவதற்காக இன்னும் வேகமா இல்ல நாங்க சஜீஸா எடுத்து வரணும் அப்படின்னா உங்க கண்மணிக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துப்புராம வெற்றியாளராக சேர்த்து பெரிய ரோல் மாடலுக்கு காப்பீடு பாருங்கள், நெறிவே பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருங்க. இது உள்ளே பாருங்க, யாரோட சப்போர்ட்லாம் அதுதான் இப்படித்தான் பாருங்க. எப்பவுமே இல்லை நம்முடைய நெகட்டிவ் புறா ஏதோ ஒரு பாசிட்டிவா மாத்திரானா வெற்றியாளர். ஒவ்வொருக்கே வருத்தப்படுறாங்க, அது கூட சந்தோஷம். ஏன்னா அதை செஞ்சிருக்கு அது உள்ள இருக்கும், இது உள்ள வந்து இருக்கும். ஆனா தொப்பருக்கு என்ன சந்தோஷமா குப்புறப்படுறதுன்னா உங்க மூக்கு இடிக்க அதை எனக்கு இந்த கொரோனா எல்லாம் பதறாங்க பார்த்தீங்களா, ஆயிடுச்சு 3 வருஷம் குழப்பம் வச்சு அது ஒரு பாசிட்டிவான பார்த்தேன். இருந்து போயிட்டேன் கொத்து கொண்டா பண்ணிடுறாங்க 200 300 400 அது ஒரு மெசேஜ் பண்றாங்க. ஆளுக்கு
நானே ஒரு 10 பேர் மணிக்கு 300 பேசி கூட்டு வந்தேன். அங்கிருந்து உட்கார வச்சாச்சு, கதவு ஓடும். இப்படியே இருக்குன்னா நல்லா 100 நாள் வேலைக்கு தான் போகணும் சூழ்நிலை வந்து. அதான் இருக்கிறே எனக்கு வேலை ஈஸியான வேலை 100 நாள் வேலை. நாளைக்கு கிளம்பி நாளைக்கு போறது 100 நாள் போற வேலையா ஒன்னா சேர்ந்து கேட்கறத போட்டு போங்க. முழு புள்ளை பிடிக்கல, மேல மட்டும் பிடிக்கிட்டு கொஞ்ச நேரம் பெருசா வாங்கி சொல்லி பார்க்கலாம். இங்க எல்லா ஊருக்காரங்க வெற்றியாளராக இந்த சென்னை மாநகர எல்லா மாவட்டக்காரர்கள் சங்கமிச்சிருக்கிற அழகான ஊர்ல இன்னைக்கு பெருமையான விருதை பெற போறீங்க. நம்மளுடைய நல்லமணி அவர்கள் பேர் அப்படி அமையும். என் ஊர் ஒட்டி சிரிக்கவே மாட்டேன், அவனுக்கு சிரிக்கிறது பார்த்தீங்களா? இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக அந்த நிலைக்கு நான் மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி இந்த நல்ல வாங்கிட்டு என்ன செய்வேன். சரிங்களா? இது கஞ்சத்தனம்லாம் நான் உங்களை ரொம்ப வேண்டி கேட்கிறேன். சிரிக்கல கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்துல சிரிக்கிறாலும் முறைச்சு பார்க்காம இன்னும் ஒரு வாயை பார்க்கணும். அவர் ஏற்கனவே நான் 3 நாள் வச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம ஊர்ல ஒரு நல்ல சபையில் கிட்டே ஏதாவது செய்வோம். சினிமா நல்லா நீங்க ரசிக்க நினைச்சீங்கன்னா ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து உட்காந்து படம் 1 முக்கால் மணி நேரம், அவன் 4 மணி நேரம் படம் முழுசு போட்டுவான். தூக்கி போட முதல் உட்காந்து பக்கத்துல இருக்குமே நான் செத்து போயிருக்கேன் அப்படின்னா போட்டோன்னு அப்படியே துண்ட ஒதுக்கி வெளியே வைப்பாங்க. நல்லா ரசிக்கணும். அதனால இந்த மேடையை இது சாதாரண இல்லை. நீங்க 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஓடியதுக்கான வெற்றி. அது ஓடி கலைச்சி வெயில் அலந்து வந்தோம்னா வேப்பமரத்தினால உட்கார்ந்து ரசிக்கணும். இந்த ஆசிரியர்கள் மருத்துவர் எல்லாரும் தேர்ந்தெடுத்து உண்மையிலே நல்லமணி அவருக்கு எப்படி இவ்வளவு நேரம் இருந்தது. நான் இந்த அரங்கத்துக்கு நிறைய கூட வந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் அரங்கம். அது காலை பொழுதில் இன்னொன்று இருக்குன்னா திங்கட்கிழமை ஒர்க்கிங் டேல காலை வேளையில இந்த அரங்கம் முழு வெம்புனது அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளைக்கு மட்டுமே என்பது Everyone knows English, right? But I know only people தமிழ்ல மட்டும் பேசுகிறேன். வந்திருக்கும் வருங்கால விஜய்களே, அஜித்களே, நயன்தாரா கலைப்பீர்த்தி சுரேஷ்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மட்டும் நான் கஷ்டம் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சாரி சொல்லிக்கிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா துபாயில இருந்துதான் வந்த நேரம் வந்துட்டு அப்படியே பக்கத்துல திருப்பி வச்சுட்டு நேரம் வந்துட்டேன். அதனால கொஞ்சம் சாரி. அந்த விஜய் அந்த மதுரமுத்தண்ண ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொல்ல மிகப்பெரிய ஃபேன் நான் ஒரு மதுரமுத்தண்ணனுக்கு. நிறைய நேரங்கள் அவருடைய அந்த கஷ்டமான டைம்லாம் இருக்கும்போது அண்ணன் கேட்டேன். சரி அந்த கஷ்டமே பரவாயில்ல அப்படி இல்லை. அவரு பாதியிலே ஒரு நகைச்சுவையில சொன்னேன். சிரிச்சுட்டே இருப்ப நிறைய நேரம் காதல சிரிச்சுட்டே இருப்பேன். ஓய் கேட்பேன் சிரிச்சுட்டே இருக்கீங்க பார்த்தா அண்ணனோட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நேரத்துல வந்து கஷ்டத்துல கூட இருக்கிற ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி மதுரமுத்தன் சொல்லலாம். ரொம்ப நன்றி. இவரோட உழைப்பும் அப்படிதான். அதான் வெற்றியாளர் அவர் சொன்ன மாதிரி தான் வெளியில போய் பெருசா தேட தேவையில்லை. கண்ட்ரியில போய் அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் போய் தேட தேவையில்லை. நம்ம அதுக்கு முன்னாடியே நிறைய வெற்றியாளர்கள் இருக்காங்க. அதுல வந்து நிச்சயமா மதுரமுத்தனும் அதெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நிறைய பேருக்கு. அந்த புதுசா காமெடி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நாகேஸ்வர் பார்த்துருக்கீங்க, ஒரு பாடி லாங்குவேஜ் அவரோட பயங்கரமா பண்ணிருப்பாரு. கௌதமி சார் அந்த மாதிரி பண்ணி அவங்க ஒரு புதுசா கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பயங்கரமான நம்மளை கொண்டு போய் சேர்த்து இப்ப கூட பாக்க இங்க இருந்தா என்ன சொல்லுவாங்க யோசிச்சிருந்தேன். இது பூ உப்பு அப்படின்றாரு. இந்த மாதிரி யோசிச்சு என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்கிற மாதிரி அந்த மாதிரியே அவரை பத்தி யோசிக்க தோணுது. அந்த அண்ணனோட நகைச்சுவை அவர் சொன்ன நகைச்சுவையை விட இதெல்லாம் பயங்கரமா நகைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இன்னும் பயங்கரமான எக்ஸ்ட்ரா கிளாஸ் வருது. நல்லா போகும் எதிர்பார்ப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சொல்லிருக்காங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ அந்த ஜோக்கை வந்து ஜோக்கை விட அதிகமா அப்புறம் சொல்ற விஷயங்கள் சிரிக்க வைக்கிறது ஒரு புது கலைதான். உண்மையிலேயே புதுசா ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட உட்கார்ந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வெற்றின்ற பேச்சு வந்ததுனால இன்னைக்கு அந்த இடத்துல நான் பேசலாம்ன்றதுனால முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். அதாவது வாழ்க்கையில ஒருத்தரோட வெற்றி ஒருத்தரோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்ன்றது
ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது என் புக்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் போட்டோ வச்சிருப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த காதல் மரியாதை அந்த டைம்லாம் அவங்க வச்சிருப்பேன். ஒரு வாட்டி டீச்சர் பார்த்து திட்டினாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாதுப்பா, படிக்கிற படம் அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு அவரோட போட்டோவை எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டர் வந்து வச்சிருக்காங்கன்னா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன். யோசிச்சு பாருங்க, யாராவது யோசிச்சிருக்கோமா இப்படி ஒரு ஒண்ணு நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் பாருங்க, நீங்க ரொம்ப தூரம் போய் தேடலாம். நம்ம கண்ணுல ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நம்ம முன்னாடி ஒரு வெற்றியாளராக இருக்காரு விஜய் சார். அண்ட் இன்னைக்கு அதை ஏன் சொல்லணும்னா, இன்னைக்கு தலைவரோட பர்த்டே. முதல்ல நம்ம எல்லா சார்பாகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்த்டே பண்ணிப்போம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். எல்லாரும் சூப்பர். ஆக்சுவலா துபாய் அதுக்காக தான் நான் போயிருந்தேன். அங்க வந்து இது பண்ணாங்க, கல்வி விருது ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே சார் பண்ணார் இல்லையா, பண்ணாங்க அந்த மாதிரி அங்கே பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க அயல்நாடு சார்பாக அது ஒரு கெஸ்டாக போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதான் வெற்றியாளர் போது நிச்சயமா அவரை நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு இடத்துல அவன் தன்னோட காசை செலவு போட்ட பாருங்க. ஸோ அதுதான் சொல்றேன், அந்த அந்த உண்மையான உழைப்பு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பெயர் சந்திரசேகர். இருக்கும் இடம் பள்ளிக்கரணை, சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அறம் விருதுகள் எங்களை போன்ற தொழில் முனைவோருக்கு சேவை செய்வது கௌரவப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு விருதினை கொடுத்து மகிழ்வித்திருக்கின்றது. நம்ம தொழில் முனைவோர் ஆவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பலவிதமான சிரமங்களை கடந்துதான் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம். அதற்காக சிறந்த தொழில் முனைவு விருதை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் சேவாரத்ன விருதும் இன்றைய தினத்தில் அறம் விருது சார்பில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் செய்த சேவை என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல. நம்மளால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. பத்திரிகை மூத்த பத்திரிகை 10 வருட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகை. அதே போல் SRM குழுமத்தின் நிறுவனர் ஐயா ரவி பச்சமுத்து அவர்களின் இளையவேந்தர் பேரில் மாநில செயலாளராகவும் பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்துள்ளார். அதை போன்று பத்திரிகைகளும் கடந்த 10 வருடமாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை ஆணையத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். இப்படி பலவிதமான நண்பர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி பலவிதமான நன்மைகளும் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன்பால் இவர்களுக்கு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இன்று இந்த சேவாரத்ன விருதினை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தங்களால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நேர்மை நியாயம் இதை கடைபிடியுங்கள். என்றுமே உண்மை நமக்கு துணை இருக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து வளர்ந்து தொழிலதிபர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சமூக சேவையாளர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். நான் புதுச்சேரி கே. ரமேஷ் ஹெட்மாஸ்டர். கிராமப்புற பள்ளியில் 30 ஆண்டு கால பணி ஆற்றி சிறந்த சேவைக்கான விருதை பெற்றிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கல்வி பணிக்காக இதற்கு முன்னாடி நான் இது வரைக்கும் இது 6வது அவார்டு எனக்கு. ரோட்டரி கிளப்ல 2 முறை வாங்கியிருக்கேன். அப்புறம் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல்ல 2 முறை வாங்கியிருக்கேன். புதுச்சேரி அரசினுடைய சிறந்த ஆசிரியர் விருது வாங்கியிருக்கேன். இது 6வது விருது எனக்கு. சிறப்பு. மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் திருவண்ணாமலைல இருந்து வரேன். நான் பியூட்டிஷியனா இருக்கேன். 15 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். திருவண்ணாமலைல சுபிக்ஷான்ற பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் இதோட 5வது விருது வாங்கிட்டு இருக்கேன். இந்த விருது வாங்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நான் பெஸ்ட் சர்வீஸை பார்த்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ஐகானிக் அவார்டு வாங்கியிருக்கேன், தங்க தாரகை விருது வாங்கியிருக்கேன், இன்னும் சின்ன சின்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 5 விருது வாங்கியிருக்கேன். இது 6வது விருது. அதனால இது வாங்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் பியூட்டிஷியனா இருக்கேன், ஹேர் டெக்னீஷியனா இருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன், ப்ளஸ் ட்ரைனரா இருக்கேன். ட்ரைனரா இருந்து கோச்சஸும் எடுத்துட்டு இருக்கோம். அகாடமி வச்சிருக்கேன். நான் இதுவரை ஒரு 500 பேருக்கு டீச் பண்ணியிருக்கேன். இந்த அறக்கட்டளை மூலயமா நான் அவார்டு வாங்கினது தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன்.
இந்த அறக்கட்டளை மூலிமா அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சமூக சேவை செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் 10 பேருக்கு டெய்லியுமே தனிப்பட்ட முறையில் வந்து 10 பேர் 20 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன் டெய்லியுமே. இது வந்து 100 பேராக வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையிலேயே உடல் அடக்கம் செய்கிறேன். ஆதரவற்ற உடலுக்கு வந்து உடல் அடக்கம் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் மேலும் மேலும் தொடரணும் அப்படின்றது என்னுடைய வாழ்நாள் ஆசை. என்னுடைய சேவைக்கு என் குடும்பத்தில் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னுடைய ரொம்ப உறுதுணையாக இந்த குடும்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கஜேந்திரன். திருவள்ளூரில் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி என்ற ஒரு அகாடமியை ஆரம்பித்து கடந்த 10 ஆண்டுகளாக சிவில் நீதிபதி, மாவட்ட நீதிபதி, ஏபிபி மற்றும் சட்ட மாணவர்களுக்கு இலவசமாக வகுப்புகளை எடுத்து வருகிறேன். அதனால் அவர்கள் பயனடைகிறார்களோ இல்லையோ, நான் தினம் தினம் சட்டத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் என்னுடைய அறிவு, சட்ட அறிவு பெருகிக்கொண்டே வருவது எனக்கு திருப்தியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மாதிரியான விருதுகள், இது நான் வாங்குவது 4வது லயன்ஸ் கிளப்பில் 1, கேஜி அவார்டு 2, இது வந்து 4வது விருது வழங்கப்படுகிறது. இந்த அறம் விருதுகள் 2026 இவ்வாறு எங்களை மாதிரி இருக்கின்ற இந்த இலவசமாகவோ அல்லது ஒரு தொழிலிலே முன்னேற்றமடைந்து அது இலவசமாக கற்றுக் கொடுப்பவர்களுக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது. இதுதான் அவார்டினுடைய அந்த பாராட்டுகின்ற போது தான் யாரும் பாராட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அப்போ பாராட்டு கிடைக்கின்ற போது இந்த இலவசம் என்பதையே மறந்து இன்னும் ஊக்குவிப்பதாக பல விருதுகளை வாங்க வேண்டும் என்ற எங்களுக்கும் உற்சாகம் தோன்றுகிறது. எனவே இந்த அறம் விருதுகள் வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களை சார்பாகவும் என்னுடைய ஸ்ரீ விக்னேஸ்வரா அகாடமி சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெயர் மோனிஷ் விக்ரம் சாப்பா. ஸோ எனக்கு அறம் அவார்ட்ஸ் இந்த வருஷம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எனக்கான விருது பார்த்திங்கன்னா இளம் சாதனையாளர். ஸோ நான் வந்து பிறந்து வளர்ந்து எல்லாம் நாமக்கல் தான். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன். 4th இயர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் கோயம்புத்தூர். ஸோ என்னோடய கல்லூரி பார்த்திங்கன்னா அரசினா தொழில்நுட்ப கல்லூரி. ஸோ இந்த விருதுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய கல்லூரி தான். ஸோ நான் கல்லூரி மூலிமா தான் நான் பல காம்படிஷன்ஸ் போயிருக்கேன். ஸோ தேசிய அளவில், மாநில அளவில், அப்புறம் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று பல அவார்டுகளை வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷனாக இந்த அவார்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பல அவார்ட்ஸ் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான என்னோடய அவார்ட்ஸ் என்னோடய லைஃப்பில். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்க அவேர்னஸ் கொடுத்து ஸோ இன்னும் அவங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்த கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதோடு இல்லாமல் இன்னும் பல அவார்ட்ஸ் நான் வாங்கணும். ஸோ இது வந்து இந்த அவார்டு பார்த்திங்கன்னா எனக்கான மட்டும் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண, டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி பல சூழ்நிலை என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு விருது தான் இந்த அவார்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் அவார்ட். தேங்க்யூ. நேஷ்னல், ஸ்டேட் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட். ஸ்போர்ட்ஸ் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மை பாரத் பட்ஜெட் ஃபெஸ்ட் அதில் போயிருக்கேன். அண்ட் தென் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகியிருக்கேன். விக்சித் பாரத் இங்கிலீஷ் டைலாக். ஸோ அவங்க வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிஷன் நடத்துவாங்க. ஸோ அது இல்லாமல் ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்கேன். ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய 4 முதல். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் நான் வெற்றி பெற்று 30,000 கேஷ் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அது வந்து இக்லா கேக்குன்னு சொல்லிட்டு டிசைன் ரிலேட்டடாக. அது இல்லாமல் நிறைய டிபேட் காம்படிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். டிபேட் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் சங்கர் ஐஎஸ் அகாடமியில் வின்னர் ஆகியிருக்கேன். அண்ட் தென் வந்து ஸ்டேட் லெவலையும் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ அதுலேயும் நான் டிபேட் காம்படிஷன்ஸ் போயிருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஸ்கூல்லேயும் நிறையா காம்படிஷன்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் என்எஸ்எஸ் அண்ட் தென் மை பாரத் வாலண்டியராக இருந்திருக்கேன். ஸோ அவார்ட்ஸ் 2 அச்சீவ்மெண்ட்ஸ் தாண்டி ஒரு சில சோஷியல் விஷயங்கள் என்னால் முடிஞ்சு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வயசு 20 தான். ஸோ 20 வயசில் இந்த ஒரு அவார்ட் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல்வேறு அவார்ட்ஸ் வாங்கணும். தேங்க்யூ. இவ்வளோ டேலண்ட் இருக்குல்ல, இங்கே சிவில் சர்வீஸ் மாதிரி வந்து கரெக்டாக கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கலான்னு தான் சிவில் சூஸ் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு என்னோடய நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து சிவில் சர்வீஸ் தான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து என்னோடய மோட்டிவேட். ஸோ அதை நோக்கி தான் என்னோடய கோல் மூவ் ஆக போகுது. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஹீலர் சங்கரி. நான் சென்னையிலேருந்து வரேங்க. நான் வந்து இறை நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஹெர்பல் ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் ஒன்று வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து 70 வகையான ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு நாங்கள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுற்றி உள்ள மூலிகைகளை நம்ம வந்து இனம் கண்டு அதை நம்ம மதிப்பு கூட்டி அதில் ஒரு 70 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட கம்பெனிலேயே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலிகைகள் நம்ம யாருக்குமே இப்போ சரிவர யூஸ் பண்ண தெரியறதில்லை. அதை வந்து நம்ம வந்து இயன்ற வரை இயற்கையான பொருட்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இறை நேச்சுரல்ஸோட முக்கியமான நோக்கம். இதில் மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்குலேருந்து செய்யப்படுற தைலம் தான் இதோட பெஸ்ட் ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க அறம் விருதுகள்லேருந்து. ஸோ இறை நேச்சுரல்ஸுக்காக பெஸ்ட்டு ஆண்டர்பிரனர் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க, வணிகத்திற்கான விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு அறம் அவார்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரல் ஹீலர் கூட. ஸோ மக்களுக்கான லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வரைக்குமே நாங்கள் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் அறம் அவார்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் பிரியா மாயவன் ஃப்ரம் மதுரை. ஸ்டடிமார்க்ஸ் கோச்சிங் சென்டரில் வந்து எனக்கு இந்த கல்விசார் சிறப்பு விருது கொடுத்துருக்காங்க. இதை எனக்கு பரிந்துரை பண்ண அறம் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப 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 நன்றி. என்னோடய டியூஷன் சென்டரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது டாப்பர்ஸ்க்கு எல்லா டாப்பர்ஸையும் நாங்கள் டாப்பர்ஸாக கொண்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த மத்தியில் நாங்கள் வந்து ஆவரேஜஸ் அண்ட் பிலோ ஆவரேஜஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வரோம். கிட்டத்தட்ட 2000 குழந்தைங்களுக்கு மேலே சிங்கிள் டிஜிட் மார்க் எடுத்த குழந்தைங்க எல்லாருமே வந்து 300 + 400 மார்க் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிவே இதுக்கு முன்னாடி நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் திஸ் அறம் ஃபவுண்டேஷன்லேருந்து நான் ரிசீவ் பண்ணது வந்து ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ரிச்சர்ட் செரி மேனுவல். நான் சேவை செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் ஒர்க், அதாவது பிளாஸ்டிக் அவேர்னஸ், பிளாஸ்டிக் ஒழிப்பது, அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளை வந்து பாதுகாத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்களோட இதுலேருந்து வருது அவங்கள வந்து அவங்க காட்டில் விடுது, அந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பாராட்டி அறம் விருதுகளில் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. சேவைகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்கள் அவங்கள வந்து மீட்டு அவங்க வந்து சில குடும்பங்களோட இணைக்கிறது, இல்லை மண்ணில் பாதிக்கப்பட்டவங்கள அவங்க குடும்பத்தோட இணைக்கிறது, அந்த மாதிரி மீட்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்கேன். சிறந்த சாதனையாளர் விருது, அரசின் மூலமாக அங்கீகாரங்கள் பெற்ற விருதுகள் நிறையா வாங்கியிருக்கேன். ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் ஒரு மலை கிராமம் வீரசிட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய விருது வந்து நான் இன்னைக்கு சமூக சேவை விருது வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச விருது இல்லை, எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட ஊர் மக்களுக்கும் கிடைச்ச வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை வந்து என்னுடைய அம்மாவோட சேர்ந்து நான் இன்னைக்கு வாங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீராகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து நான் இன்னும் பல சமூக சேவைகளை செஞ்சு எங்கள் ஊரை வந்து நல்ல முன்னேற்ற பாதை கொண்டு வருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அந்த அறம் அறக்கட்டளைக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அம்மாவும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம். வீரசெட்டியார் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு மலை சுத்தி மலைகள், அந்த மலை இடையிலான ஒரு ஊர், எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு கிராமத்துல சாலை வசதிகள், அப்புறம் வந்து முதியோர்களுக்கு தேவையான வசதி. வணக்கம், என் பெயர் ராகவி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து அறம் கட்டளையிலேருந்து அவார்ட்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அது வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் டாரா அகாடமின்னு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ், தமிழ் கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லாசிரியர் விருது வந்து அதில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எனக்கு டாரா அகாடமி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இதுக்கு முன்னாடி வந்து தாய்ப்பால் தானம் நிறைய வாட்டி கொடுத்தனால 17 லிட்டர் கொடுத்தனால அதுக்கு அவார்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இப்போ செகண்ட் டைம் நல்லாசிரியர் விருது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நல்லமணி சாருக்கும் அறம் கட்டளைக்கும் சதீஷ் சாருக்கு, சீஃப் கெஸ்டாக வந்த முத்து சாருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக டாரா அகாடமின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன குறிப்பிட்ட காலத்திலே இது ரொம்ப ஃபேமஸ் ஆகி பீப்புள்ஸ் கிட்ட நிறைய ரீச் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்க, எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கவங்கள நல்லா நம்ம அவங்கள வந்து நல்லா சீரமைப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறது ரொம்ப, இப்போ அதுக்கு அவார்டு கிடைச்சிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட், அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்க பேசுறீங்களா? என்னோட நேம் ரிதன்யா. நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்லேருந்து வரேன். ஆனால் என்னோட 16 ஏஜ்லேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னோட அம்மா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஸ்கூல் போன அந்த டைம்லலாம் விட்டுட்டாங்க. எனக்கு அவங்க கூடயே இருந்தனால அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அதனாலே நான் பிஸ்னஸ் பற்றி பிபிஎஸ்சி எடுத்து படித்தேன். படிச்சுட்டு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதே இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. நான் இந்த பிஸ்னஸ் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இந்த அறம் விருதை கொடுத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே போல் எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னா என்னோடய வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ் தான். அதில் எனக்கு என்னோடய அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் 5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு என் கூட வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணது எல்லாமே என்னோடய அம்மா தான். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. அதே போல் அறம் விருதுகளுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னால் சோப்ஸு, ஹேர் ஆயிலு, சீயாக்கா பவுடர் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம். என்னுடைய பெயர் முதுமுனைவர் ஆர் ரஞ்சித்குமார். சென்னை கிறித்துவ கல்லூரியிலேருந்து வரேன். அறம் எங்களுக்கு இந்த வாட்டி இந்த விருது வழங்கியிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறம் செய்ய விரும்பு அப்படின்ற வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்துக்கும் போது எதை படித்தால் மனிதன் ஆகலாம் அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. மனிதனை மனிதன் படித்தால்தான் மனிதனாக முடியும். அறம் அத்தகைய செயலை இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கிறது. அது எங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அறம் வந்து ஒரு துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த விருதை கொடுக்கல, பல்துறையில இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதற்கு நானே ஒரு உதாரணம். நான் ஏற்கனவே சொன்னபடி சென்னை கிறித்துவ கல்லூரி தாவரவியல் துறையினுடைய பேராசிரியரா இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா சுமார் 25 ஆண்டு காலம் இந்த கல்வித்துறையில இருக்கிறேன். வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு மற்றற்ற சேவையை செஞ்சு மகிழ்ச்சியா திரும்பி இந்தியாவுக்கு வந்து நம்ம மோடி ஐயா சொல்ற மாதிரி மீண்டும் வாங்க இந்தியாவுக்கு, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, எந்த துறையா இருந்தாலும் கல்வித்துறையில மீண்டும் இந்தியாவுக்கு வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில உதவி பேராசிரியராக தாவரவியல் துறையில மாணவர்களுக்கு சேவை செய்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு நான் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளேன். அதை நினைத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணம் எனக்கு என்னுடைய வாழ்வில் மிகவும் இன்றியமையாத தருணமாக இருக்கிறது. இந்த விருதை நான் என்னுடைய தாய்க்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய அம்மா என்னை வளர்த்து 24 வருட காலமாக என்னுடன் பயணித்து என்னை ஒரு ஆசிரியராக அறிமுகப்படுத்திய என் தாய், ஒரு தாயினுடைய பிடிவாதத்தினால் இன்றைய விருது என கையில் வந்துள்ளது. ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சோ மச். இது அப்துல் ஷாஃபிக் நௌஷாத் அலி. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என்றும் என் தமிழாகவே இருக்கட்டும். நன்றி. விருது எனக்கு நான் இது நாள் வரை நான் பெற்றெடுத்த விருதுகள், நான் சிறந்த மேடை பேச்சாளராக பணிபுரிந்து வருகிறேன். நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய பேச்சு போட்டிகளில் கலந்து என்னுடைய பரிசுகளை வெற்றி தட்டுள்ளேன். விருதாக பார்க்கும் பொழுது எனக்கு இதுவே என்னுடைய முதல் விருதாக இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் பணியில் நான் பெற்ற முதல் விருதாக எனக்கு இது கிடைத்துள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இரா கலைச்செல்வி. தலைமை செயலகத்துல அரசு உயர் அதிகாரியா பணிபுரிந்து ஓய்வு பெற்றவள். இப்ப ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் நிறைய சிறுகதைகள், கவிதைகள் எழுதிட்டு வரேன். முன்னாடியே ஸ்டார்டிங்லயே ரொம்ப எழுதினேன். வேலை பணி காரணமாக நடுவுல நிறுத்திட்டு இப்போ நான் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். 100 கவிதைகள், 50 சிறுகதைகள் எல்லாம் எல்லா பத்திரிகைகளும் பிரசுரமாயிருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ, மற்ற தனியார் வானொலிகள்ல எல்லாம் என்னோட கதைகள் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதையெல்லாம் சொல்லி நான் அறம் விருதுக்கு அப்ளை பண்ணேன். அவங்க செலக்ட் ஆகிட்டு எனக்கு இந்த விருது வழங்கினாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறம் விருதுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அறம் விருதுகள் 2026 நல்லாசிரியருக்கான விருது எனக்கு கிடைச்சிருக்கு. என் பேர் டாக்டர் தாரிணி. நான் MPBS MD பண்ணியிருக்கேன். மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அறம் விருதுகள் வந்து செலக்ட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இதனால எங்களுக்கு மேலும் நாங்கள் இன்னும் நிறையா சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து எங்களுக்கு வரதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஸோ தேங்க்யூ அறம் விருதுகள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதை மாதிரி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும், நிறையா பேரை ரெக்கக்னைஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். என் பெயர் வந்து டிபி கற்பகம். நான் இண்டோ அமெரிக்கன் ஸ்கூலில் செய்யாறில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். 28 ஆண்டு கால பணி புரிஞ்சிருக்கேன்.
என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் பாஸ் பண்ண வைக்க முடியாதுன்ற குழந்தைய பாஸ் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. நான் வந்து போல்ட் அவார்டு வாங்கியிருக்கேன், சைவ சித்தாந்த நன்மணி, சைவ சித்தாந்த ரத்தினம், அதுக்கப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இப்படி பல விருதுகளை வாங்கியிருக்கேன். கருவிழியின் தாக்கங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன், கவிதை புத்தகம் எழுதியிருக்கேன். இன்னைக்கு இந்த நல்லாசிரியர் விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ அவார்டும் நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்களும் என்னுடைய கணவரும் தான் இதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுடைய துணை இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வாங்கியிருக்க முடியாது. ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. என் பேர் ஜெயினுல் ஆபிதீன். நான் திருநெல்வேலி சார்ந்தவன். அறம் விருதுகள் வந்து என்னை வந்து சமூக விருது அவார்டுக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கடந்த 7 ஆண்டுகளாக முகநூலில் வந்து முதல்வருக்கு வந்து நிறைய திட்டங்களை எழுதி போட்டிருக்கேன். அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேறுது. அது என்னுடைய திட்டங்கள் தான். என்கிட்ட எல்லாமே இருக்குது அந்த காப்பி தான். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட்டாக போட்டது கூட அந்த ரேஷன் கடையில் வந்து 1 கிலோ சீனி, 1 கிலோ பருப்பு எல்லாமே பாக்கெட் மூலமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் தான் கடந்த ஆண்டு முதல்வருக்கு பதிவு போட்டிருந்தேன். அது சமீபத்தில் வந்து அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரிலையும் வந்து அரசு பேருந்தை கொண்டு வாங்க, பிரைவேட்டுக்கு தனியார் கல்லூரி வேன் வாகனம் இருக்குது போல் அரசு பள்ளியிலையும் அந்த பள்ளிகளுக்கு வந்து தனியாக ஸ்கூல் வேன் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுவும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 10th 12th ஃபெயில் ஆகிறாங்க மாணவ மாணவிகள், அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களே கிளாஸ் தனியாக நடத்தி அரசு டுட்டோரியல் நடத்தி அவங்கள வந்து வாழ்வாதாரத்துக்கு வேலைவாய்ப்பு போகாமல் மீண்டும் அவங்கள படிக்க வைக்க அரசு வந்து உதவி செய்யணும். அதுவும் நான் கோரிக்கை வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட எந்த ஒரு காசு வாங்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அரசாங்கம் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருள் வந்து இன்றைக்கி கஞ்சா அதிகமாகிட்டு இதுவும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். போதைப் பொருளுக்கு வந்து தனியாக ஒரு ஆசிரியர் நியமனம் பண்ணணும் எல்லா பள்ளியிலும். அவங்களுக்கு பாடம் சப்ஜெக்ட் கொண்டு வரணும். போதைப் பொருள் வந்து பள்ளிக்கூடத்துலேயே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து எவ்வளோ அழிவு காரணம், இதில் பெற்றோர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு ஆசிரியர் நியமிக்கணும்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறேன். இப்போ உள்ள வந்த தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு விரைந்து கஞ்சா அந்த கடுப்புகள் வந்து விரைந்த நடவடிக்கை எடுக்கிறது. அதனால் இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து இந்த +2 எழுதுகிற மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கு. அதனால் அவங்க எழுதின உடனே அதுக்கப்புறம் தான் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் வந்து தயாராகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சிபிஎஸ்சியும் அந்த தமிழக அரசு உள்ள கல்வியில் படிக்கிறவங்க ஒன்றா எக்ஸாம் நடக்கும். அப்போ தான் பாகுபாடு வராது. அப்போ தான் இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்கும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் தமிழக அரசு. நன்றி. இதுதான் முதல் சார், என்னுடைய முதல் விருது தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அறம் விருது என்னைய முகநூலில் கொண்டு வந்ததுக்கு அவங்க ரொம்ப நன்றி சொல்லுங்கள். என் பேர் சோச்சனா சரவணன், ஃப்ரம் பப்படோடு ஹெல்தி ஃபுட்ஸ், வெஸ்ட் தாம்பரம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆரோக்கியமான பொருட்கள் இந்த சமுதாயத்துக்கும் சேரணுனால தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஃபுட் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஹெல்தி லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப். அம்மாவின் அன்பும் பாட்டியின் ஆரோக்கியம் எப்போதுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோடது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அறம் அவார்ட்ஸ். தமிழ் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சுப்ரியா. நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். 2026 இந்த ஆண்டுக்கான இளம் கவி விருது நான் வாங்கியிருக்கேன். கவிதையின் மீது கொண்ட ஆர்வமும் தமிழ் மீது கொண்ட பற்றும் தான் என்னை இந்த இடத்துக்கு உயர்த்துச்சு. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நம்முடைய தமிழக அரசிடமிருந்து இளம் பாரதி கவிஞர்ங்கிற விருது வாங்கினேன். இந்த தமிழ் மீது கொண்ட அன்பும் பற்றும் காதலும் எப்படி வந்தது என்று கேட்டால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொன்னார். அதே போல்தான் இன்றைக்கு உலகில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழியாக திகழ்வது நம் தமிழ் மொழிதான். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளாகட்டும் அனைவரும் ஆங்கில மோகம் மற்றும் பிறமொழி மோகம் என்று சொல்லி தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இன்றைக்கு நாம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழ் மீது நாம் தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் புத்தகங்களை வாசித்தல் வேண்டும், தமிழ் நாவல்களை வாசித்தல் வேண்டும், தமிழ் கவிதைகளை வாசித்தல் வேண்டும். அனைத்து மொழிகளையும் வாசியுங்கள், அன்னை தமிழை உயிரென நேசியுங்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். வரும் இளம் தலைமுறைகள் அத்துணை பேரும் தமிழ் மீது கொண்ட அன்பையும் அதன் மீது கொண்ட மரியாதையும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோட பெயர் குணசீலா. நான் வலிமை தொண்டு நிறுவனத்தோட நிறுவனர். எங்கள் தொண்டு நிறுவனம் மூலமாக நாங்கள் பேருந்து வசதி கூட இல்லாத கிராமத்தில் உள்ள மகளிருக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம்.
எங்களை மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி அறம் விருதுகள் வந்து ஒரு விருது வழங்குறதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். இது அறம் விருதுகளுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் மித்ரன். நான் வந்து ஒரு ரோல் பால் பிளேயர். இதுக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். ரோல் பால்ல நான் வந்து தமிழ்நாடு டீம் கேப்டன். தேங்க்யூ. இதுல எப்படி உங்களுக்கு எங்க அண்ணாவை பார்த்து கத்துக்கிட்டு நான் அதுலதான் இதுல வந்தேன். தேங்க்யூ. உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை போட்டியில கலந்துருக்கீங்க? நிறைய. வேற எதுவும் இல்ல. யோகா சாதனையாளராக அறம் விருதுகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே யோகா சாதனையாளர் விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யோகா என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் அளிப்பதல்ல, மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். யோகாவிலே 8 நிலைகள் உள்ளது. யம, நியம, ஆசனா, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி என்று சொல்லக்கூடிய ராஜயோக பயிற்சியை தொடர்ந்து நாம் செய்து வரும்போது நோயின்றி நீண்டு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வருட கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். வயதாக நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோகா பயிற்சி செய்வது அவசியமாகிறது என்பதே கருப்பொருளாக இருக்கின்றது. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். வணக்கம். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் ஊஞ்சக்காடினுடைய குக்கிராமத்திலிருந்து இந்த அறம் விருதுகள் 2026 அந்த விருதுகளுக்கு தேர்வாகி இந்த விருதுகளில் சேவை செம்மல் என்னும் விருது எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. பல பேர் நினைக்கிறார்கள் பணம் கொடுப்பதையோ பொருள் கொடுப்பதோ மட்டுமே சேவை என்று நினைக்கிறார்கள். அதையும் தாண்டி பலருடைய கல்விக்காகவும் பலருடைய உயிரை காக்க 18 முறை இரத்த தானம் செய்தும் அவர்களுக்கு தேவையான உணவு முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தும் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் திரைமறைவிலே செய்து வருகின்றேன். கடந்த 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் மற்றவர்கள் செய்த சேவையால் வளர்ந்தவன். நான் தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலராக கடந்த 6 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வந்தாலும் என்னுடைய சேவை என்பது மற்றவர்களுக்கு செய்து வருகிறேன். இந்த அரசாங்கம் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி பல நலத்திட்ட உதவிகளை செய்தாலும் கூட என்னை போன்ற பலமற்ற தன்னார்வலர்கள் செய்கின்ற உதவிகளுக்கு என்றுமே ஈடாகாது. பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில உதவிகளையும் ஒரு சில சேவைகளையும் யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சேவைகளை என்னை போன்ற பல லட்ச இளைஞர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் குக்கிராமங்கள் சென்று தேடி அவர்களுக்கு இந்த நேரத்திலே விருது வழங்கியுள்ளார்கள். இந்த விருது வழங்கியதில் நானும் பெருமை அடைகிறேன். இந்த விருது வழங்கிய அறம் விருதுகளுக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா தெற்குநாடு ஊராட்சி என்ற இடத்தில் மாரநகர் என்ற சிறு கிராமத்தில் கனகம்மாள் புதியப்பன் என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். சிறு வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்து விட்டேன். 9வது படிக்கும் பொழுது நான் கவிதை எழுதியது. +2 எனக்கு வந்து கவிஞர் பட்டம் வாங்கி கொடுத்துச்சு. அதனால்பட்டினம் காதில் முகிதன் கல்லூரி எனக்கு கவிஞர் பட்டம் வாங்கி கொடுத்துச்சு. அதன் பிறகு போலீஸ் துறையில் ஒரு 17 வருஷம் கமாண்டராக பணி புரிஞ்சிருக்கிறேன். சத்துணர்வில் 38 வருஷம் பணி புரிஞ்சிருக்கிறேன். 11 குறும்படம் நடிச்சிருக்கிறேன். 3 பெருமடத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் என்னுடைய திறமையால் செய்தாலும் படித்தது +2 தான். நான் காலேஜ் போகலை. சமூக சேவையில் அதிகமாக நான் ஈடுபடுறேன். கலை திருவிழாவில் 4 வருஷம் தொடர்ந்து வட்டார ரீதியாக நான் நடுவராக பணியாற்றிருக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய எண்ணற்ற பணிகள் நிறைய இருந்தாலும் பொது ஜனங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படிங்கிற போது முதல் தகவல் அறிக்கையை நான் தான் போலீஸுக்கு சொல்லுவேன். அவங்க உடனே அந்த இடத்துல வந்து அதுக்கான தீர்வை காணுவாங்க. மிக்க நன்றி. இவர் என்னுடைய நெருங்கின நண்பர். என் பேர் ஆசி தம்பி. இவரையும் ஆசி தம்பி தான் கூப்பிடுவாங்க. நான் உண்மையான பேர் சரவணன். 2 பேரும் இன்றைக்கி நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். இந்த சென்னையில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர், மந்திரிகளுக்கெல்லாம் அறிமுகமானவர், என்னுடைய நண்பர். அப்படிங்கிறப்ப எல்லா செலவையும் செஞ்சு கார் எடுத்து வந்து என்னை வந்து விவரிச்சதில் ரொம்ப அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டேன். நன்றி. என் முதல் கவிதை ஒரு ஓலை குடிசையில் வந்து பழைய துணிக்கு வழி இல்லாமல் ஒரு கிழிஞ்ச துணியை கட்டிட்டு ஒரு பாப்பா இருக்குது.
அதே நேரத்தில் ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா டெய்லி பொம்மைக்கு ஒவ்வொரு விதமாக ஆளுக்கு ஒரு விதமாக ஒரு சேலையை கட்டி விட்டு அழகு பார்க்குறாங்க. அதான் ஆளுக்கு ஒரு சேலை நாளுக்கு ஒரு விதமாய் அவளுக்கு ஓடித்திருவர் அழகுக்கு அழகியவர் காளையரை கண்ணியரை காந்த போல் கவர்ந்தலுக்கு கடைக்காரன் வைத்திருக்கு கண்ணியவள் பொம்மையவர் மண்பொன்மை பட்டுடுத்து மண்குடிசை கீட்டுக்குள்ளே மானங்காக்க கந்தலுக்கு மாதர் பண்ணுவார். என்னுடைய முதல் கவிதை கவிஞர் பட்டம் அந்த ஒரே கவிதையில் வை. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து கமலேஷ். நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஒரு வெல்டிங் ஃபேப்ரிகேஷன் ஷாப் வச்சுருக்கேன். இந்த அறக்கட்டளை சார்பாக நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொஞ்சம் அதிக சர்வீஸ் இந்த சின்ன வயசில் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து என்னை தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் எனக்கு இதே மாதிரி கொஞ்சம் அவார்டு எங்களை மாதிரி இளைஞருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஊக்குவிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியாகவும் கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம். ஓகேங்களா? வெல்டிங் ஃபேப்ரிகேஷன் வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு 10 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அதோட கஸ்டமர்ஸும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டு தூங்கும்போது கண் எரிச்சல் ஓவராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்டிங் வீல் அதெல்லாம் வந்து கண்ணில் இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய ரிஸ்க்கான ஒர்க்கு எங்களோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு. இதை நாங்கள் வந்து இப்போது இந்த சின்ன வயசில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அந்த இன்ஜினியரிங் கான்செப்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேப்ரிகேஷன். என்னோட பெயர் பானுப்பிரியா. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். ஸோ அறம் விருது வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நான் ஏன் இந்த விருது வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவர் விருது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து தொழிலை வந்து உருவாக்கி கொடுக்கணுன்றது தான் என்னோடய நோக்கமே. ஸோ எனக்கு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. சரி, அவங்களோட லைஃப் வந்து சரி அம்மாவும் இவ்வளோ போல்டாக இருக்காங்க, நம்ம இன்னும் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. அவங்களும் நிறைய சக்ஸஸாக நிறைய விருதுகள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும் நான் பண்ணலை, மதிப்பு கூட்டுதல் மட்டும் பண்ணலை. ஸோ அதை தாண்டியும் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது வந்து பயிற்சியும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, அழகுக்கலை பயிற்சியும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய வந்து தொழில் முனைவரை உருவாக்குறது தான் என்னோடய அம்பிஷனே. தேங்க்யூ. அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பேர் வந்து பழனீஸ்வரி முருகன். நான் வந்து தருமபுரியிலேருந்து வரேன். என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சு நடத்திட்டுருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே சாதாரணமாக குப்பை போடுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நம்ம மக்களுக்கே வந்து அவேர்னஸ் இல்லாமையே போச்சு. இப்போ பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட்டாக பயன்படுத்துகிறதே வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் வந்து மஞ்சப்பை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதை ரீயூனியன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதை ரீசுழற்சி மாதிரி கொண்டு வந்துட்ருக்கோம். செடி எல்லாமே மோஸ்ட்டாக அழிஞ்சு போச்சு. விலங்குகளும் அழிஞ்சு போச்சு, பறவைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு மறுபடியும் எப்படி நம்ம பாதுகாக்கணும், இருக்கிறதவே எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், பேப்பர்ஸ் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் சார். தேங்க்யூ. அற விருதுகள் தவிர்த்து நான் வாகை இன்ஸ்பெக்ட் 4 விருதுகள் வாங்கியிருக்கேன். வாகை இன்ஸ்பெக்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஏசியன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சாதனை களத்தில் வாங்கியிருக்கேன். இது வந்து 4வது விருது எனக்கு. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இதில் வந்து கவர்மெண்ட்டில் நான் இப்போ தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ப்ரப்போசல் எழுதி கொடுத்துருக்கேன். ஒகேனக்கல் ஆறு பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நிறைய சாங்கியம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு துணிங்கெல்லாம் நிறைய துணி, பிளாஸ்டிக் கவர்ஸ், அங்கே பாட்டில்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 வாரமாக அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். 10 வாரமாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ 11வது வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கவர்மெண்ட் ஃபண்டு வந்து எங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆகலை. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஹாய், என் பேர் அருணா. நான் அருள்மிகு மீனாட்சி அம்மன் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். நான் இந்த அவார்ட் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் ஒரு ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட காலேஜ் லெவலில் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அறம் அவார்ட்ஸ் அண்ட் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் ஒய்ஃப் அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ அறம் அவார்ட்ஸ்.
பணிவார்ந்த வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டி கிராமத்திலிருந்து தமிழேசன் பேசுகிறேன். இந்த ஆறாம் விருதுகள் என்பதில் இந்த விருதில் பெற்றதை ரொம்ப பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் களத்தில், சமூக களத்தில், மாணவர் களத்தில், இளைஞர்கள் களத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதுதான் இந்த உரிய விருதுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி. அந்த விருது தான் சேவை செம்மல் என்கிற ஒரு விருது. இந்த விருதில் என்பது சாதாரண விருது அல்ல. தொடர்ந்து மாணவர்கள் பிரச்சனையில், கல்லூரி சார்ந்த பிரச்சனைகள், பள்ளி சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள், தெரு பிரச்சனை முதற்கொண்டு, அடிப்படை தேவை முதற்கொண்டு களத்தில் நின்று போராடி கொண்டு வருகின்ற இந்த தளத்தில் எனக்கு இந்த விருது கிடைத்தமைக்காக முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அரசு நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிற அரசு நிவாரணங்கள் ஏழை எளிய பிள்ளைகளை சென்றடைவதற்கு, ஏழைகளின் குழந்தைகளின் கையில் அந்த உரிமைகள் கிடைப்பதற்கு தொடர்ந்து மக்கள் களத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மக்களுக்கு அடிப்படை வசதிகள் சார்ந்த சட்டப்பணிகளை மேற்கொள்ளுதல், எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களின் கோரிக்கைகளாக உரிய அதிகாரிகளை சந்தித்து அந்த மக்களுக்கு உரிய பாதிப்புகளிலிருந்து, ஒரு பாதிப்பு உள்ளாக்கிற ஒரு சமூகத்திலிருந்து அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இருந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த மக்களுக்கு அரசு செய்கிற உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அந்த உரிமைகளை எப்படி பெற்றுத்தர வேண்டும்? அங்குள்ள ஆட்சியாளர்கள், அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து அந்த மக்களுடைய வழிகளையும் குறைகளையும் தொடர்ந்து இந்த மக்கள் களத்தில் எடுத்து சென்று தொடர்ந்து இந்த களத்தில் போராடி கொண்டு இருக்கிறேன். அந்த போராடி கொண்டிருக்கிற அந்த தருணம் தான் இந்த விருதை பெற்று மிக்கிறேன். ஆகவே மக்கள் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசு செய்கிற திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது என்று சொன்னால், ஆனால் எளிய மக்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இந்தியா முழுக்க சோசியல் மீடியாக்கள், சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கிற சூழல் கூட, ஆனால் எங்கள் கிராம பகுதியில் அருகில் உள்ள கல்லூராய் மலை பகுதிகளெலாம் நிறைய செயல் திட்டங்கள்லாம் போய் சேருவது கிடையாது. அந்த மக்கள் வீடற்ற, நிலமற்ற, இன்னும் ஆதிவாசியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய உரிமைகளை தினம்தோறும் நம்ம மாவட்ட ஆட்சியரிடத்திலோ அல்லது அங்கே சார்ந்திருக்கிற அரசு அதிகாரிகளிடத்தோ முறை செய்து வருகிறோம், அல்லது கோரிக்கை மனாக கூட கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மலைகளில் அங்கே கடுகாக நிறையா விளைகிறது. அந்த மலை கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால், அந்த மலைப்பகுதிகளில் ஒரு தொழில் செய்வதற்கு தொழில் ஃபேக்டரி அமைத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் இதை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அதுவும் குறிப்பாக பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ஃபேக்டரி உருவாக்கி அந்த மாவட்டத்துடைய மக்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு முன்வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கூடுதலாக இந்த விருதுகளை பெற்றமைக்காக இந்த சந்தோஷத்தில், இந்த தருணத்தில் எவ்வித மதிப்பீடும் செய்ய முடியாத சூழலில், ஆனால் இந்த விருது பெற்றமைக்கு முதலில் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க, என் பேர் முருகேசன். அறம் விருதுக்கெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன். சோசியல் சர்வீஸ் சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எந்த விஷயம்னா, போட் அவேர்னஸ்க்காக நான் வீடியோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் மக்கள் விழிப்புணர்வுக்காக வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 40 வீடியோ போட்டிருந்தேன். போன தடவை சட்டமன்ற தேர்தலில் நான் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு. இந்த தடவை அதிகமாக சொல்லிட்டு நாங்கள் பொது நலமாக கருதி நாங்கள் மக்கள் விழிப்புணர்வுக்காக ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு, ஒவ்வொரு ஓட்டும் யாரையும் நடிக்கக்கூடாது, ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப வேல்யூபுல்லானது. அதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இப்போ திருப்பதி சிவகங்கை ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. ஸோ அது மாதிரி அவ்வளோ ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஓட்டம் எல்லாரும் நல்லா போட்டுக்கிறதுக்காக ஓட்டு அவேர்னஸ்க்கு நான் ரொம்ப வீடியோ போட்டு டீப்பாக பேசியிருந்தேன். ஸோ அதனால் மக்களை நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க சொல்லணும். அதேமாரி 84.9% வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சிறு முயற்சி, என்னோடய முயற்சி இருக்கிறதுனால சமூக ஆர்வலர் அவார்டு எனக்கு அறம் விருதுகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நன்னாளில் தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. நல்ல முதல்வர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு மாதம் நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக, நல்ல மக்களுக்காக, எல்லோரும் காப்பாற்றுக்காக ஒரு நல்ல முதல்வர்களுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நன்றி. ஆமாம், இதேமாரி இப்போ நான் பண்ண இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஹாப்பினஸ்னால நெக்ஸ்ட் அடுத்தடுத்து எல்லா விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு ரொம்ப
ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருக்குது. நல்ல விருதுகளுக்காக நம்ம ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 4-5 கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் சரி 4-5 கூப்பிடும் போது நம்ம ஒரு கம்பெனிஸ் நம்ம வந்து இது பண்ண மாட்டேன் இந்த அறம் விருதுகள் அப்புறம் நான் பேசி எனக்கு நம்ம வந்து கலந்துருக்கு வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அறம் விருதுகள் அறம் செய்ய விரும்பு என்ற அறக்கட்டளையின் மூலமாக இன்று நடைபெற்று வந்துள்ள இந்த நிகழ்வில் கல்விசார் சிறப்பு விருது பெற்றதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கல்வி சார்ந்த துறையில் உதவி பேராசிரியராக கடந்த 7-8 ஆண்டுகளாக தமிழ் துறையில் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். எண்ணற்ற கருத்தரங்குகளும் பயிலரங்குகளும் உரையாற்றி வந்த நிலையில் புதைக்கப்படும் மௌனங்கள், பத்துப்பாட்டி, தமிழ் யாப்பியல் பன்முக வாசிப்பு போன்ற 8க்கும் மேற்பட்ட புத்தகங்களை உருவாக்கியுள்ளேன். என்னுடைய இந்த ஆய்வு முயற்சிக்கு அங்கீகாரம் தரும் வகையில் இந்த விருது அமைந்துள்ளது. நன்றி. சினிமா வந்து இன்னைக்கு சினிமா வந்து எப்படியோ போயிருக்கு இல்லைங்களா? இதை வந்து இன்னொரு நல்ல கருத்து, மக்களுக்கு நல்ல கருத்து சேர்ற மாதிரி படங்களை எடுக்கணும். அதே போல் இந்த ஆவணப்படம் வந்து இன்னும் நிறைய தமிழ்நாட்டில் எங்கெங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது, அதெல்லாம் கையில் தொட்டு அதை ஆவணப்படமாக பண்ணி எதிர்காலத்தில் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆவணப்படத்தை வந்து அந்த போட்டியில் இன்னும் அனுப்பலைங்க. நான் எந்த முயற்சி எடுக்கல. முதல்ல என்னோட நண்பர் சொன்னார் அறம் விருதுக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அதை அனுப்பியிருந்தேன். அறம் விருதில் செலக்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த சந்தோஷமாக இருக்குது. எதிர்வர காலங்களில் இன்னும் போட்டிகளுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். உங்களுடைய ஆவணப்படம் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் கிடைக்குது? யூடியூப்பில் கிடைக்குது. தமிழ் கதைக்களம்னு சொல்லிட்டு போனால் அது யூடியூப்பில் வருது, கண்டு பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரமேஷ். பெரம்பலூர் மாவட்டம் ஓனேரிபாளையம் என்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன். 15 ஆண்டு காலம் துறை தலைவராகவும் 10 ஆண்டு காலம் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராகவும் பணியாற்றி வந்த என்னை வணக்கம். என் பேர் தங்கமணி. நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் வச்சுருக்கோம், வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நான் சில வருடங்களாக வந்து பாரம்பரிய நாட்டு காய்கறிகள்லாம் சேகரிச்சிட்ருக்கேன். இதை வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் சில பள்ளிகளுக்கு நான் இதை பற்றின விழிப்புணர்வுலாம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக எனக்கு இந்த சிறந்த சமூக மேம்பாட்டிற்கான இளைஞர் விருது, இந்த அறம் விருதுகள் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாடித்தோட்டம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்மளுக்கு மாடித்தோட்டம், வீட்டு தோட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. ஏன்னா விதைகளே பேராயுதம் தான் வந்து நம்மளால் சொல்லியிருக்காரு. இந்த உலகமே வந்து விதைகளால் தான் இருக்குது. இந்த விதைகள் இல்லைன்னா இந்த உலகமே வந்து இருக்காதுன்னு தான் நாம் சொல்லணும். ஏன்னா ஒரு விதைகள்லேருந்து தான் வந்து பெரிய காடை உருவாகுது. நம்மளுக்கான உணவு காடு அந்த விதைகள். அந்த விதைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை எல்லா பள்ளிகளில் இருக்க மாணவர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அரிசியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு விதை அரிசியில் இருந்து தான் உங்களுக்கு டன் கணக்கில் அரிசிகள் கிடைக்குது. அதை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் எல்லாருமே வீட்டு தோட்டம் வைங்க. அதை வந்து உங்கள் பசங்களோட அந்த வீட்டு தோட்டத்தை நீங்கள் வந்து வச்சு நீங்களும் வந்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த உலகமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும், பல்லுயிரும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி நம்ம சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 2018-19. ஸோ இதோட நிறுவன தலைவர் வந்து சந்திரன் ஜெகன் அண்ணன். அதே மாதிரி தேசிய பொதுச் செயலாளர் சீனிவாசன், ஒரு தேசிய இளைஞரணி, தேசிய மகளிர் அணி, அமைப்பாளர் எல்லாருமே இருக்காங்க. தேசிய பொறுப்பாளருங்க, மாநில பொறுப்பாளருங்க, மாவட்ட பொறுப்பாளருங்க, நிர்வாகிகள், உறுப்பினருங்க, தமிழ்நாடு முழுவதும் எங்களோட சங்கம் இருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து நம்ம என்னன்னா சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் அவருடைய, அதாவது சட்டத்தினுடைய தந்தை டாக்டர் பீமாராவ் ராவ்ஜி அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களின் அடிப்படையில் நம்முடைய சங்கம் வந்து சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து சட்டத்து ரீதியாக வந்து அதை வந்து நம்ம அணுகி அதுக்குண்டான தீர்வுகளை வந்து மக்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் சாமானிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து செயல்படலை. சமுதாயத்தில் பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன்றது பார்த்தீங்கன்னா உயர்வாக இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு தான் சட்டம் இருக்குது.
அது சாமானிய மக்களுக்கு வந்து சட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய சங்கம் வந்து அடிப்படையாக வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஸோ சட்டத்தின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொறுப்பாளருங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்காங்க எங்களோட மாவட்டத்தில். எங்களுடைய வழக்கறிஞருங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்கறிஞர் இருக்காங்க. ஸோ அந்த அவங்களுடைய ஆலோசனைப்படி, சட்டத்தினுடைய ஆலோசனைப்படி எங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம அதை வந்து கையாண்டு அதை நான் வந்து சட்டத்தின் மூலமாக நாங்கள் அணுகி அதை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தீர்வு காணிருக்கோம். நிறையா சமூக பணிகளை மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை வந்து நம்ம வழங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நிறையா அரசியல்வாதிகள் பிரச்சனைகள் நிறைய வந்து ஆளுங்கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை வந்து நம்ம வந்து துணிஞ்சு நின்று பொதுவாக நம்ம சமத்துவமாக சமூக நீதியாக நம்ம வந்து பொதுவாக வந்து செயல்பட்டு அதுக்குண்டான நீதிகளை வந்து மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அவார்ட்ஸ் வந்து நம்ம அறம் அவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்களுடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை சட்டங்களை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறது, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சட்டங்களை மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறது. ஏன்னா சட்டம் தெரிஞ்சாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதையோட சமுதாயத்தில் அவங்களால வாழ முடியும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் மெயினாக. அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்து கையாண்டு அதை நம்ம செயல்படுத்துவோம். ஸோ அதுக்காக அதாவது அந்த அடிப்படை சட்டம் வந்து விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் இதோட கோரிக்கையாக நம்ம மக்களுக்கு இந்த விருதை கொடுத்த அறம் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நன்றி.